guys, welcome back to my channel. And இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாமே 31க்கு நம்ம 31க்கு நம்ம பார்ட்டி பண்ணுறதுக்கு, அதாவது சும்மா நார்மலாக பசங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு நிறையா மீன் இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது தமிழில் என்ன சொல்லுவாங்க, இதை ப்ரான்ஸ். சரி, இங்கிலீஷில் சொல்லிடுறேன். ப்ரான்ஸ்னா ப்ரான்ஸு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பாங்கடா, इसको தமிழ் में क्या बोलते हैं? அயில. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஜிலேபி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கனு அண்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே இருக்குது. நாட்டுக்கோழி. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சலாடு அண்ட் டோப் எல்லாமே ரெடி ஆச்சு. இப்போ அதெல்லாம் ஃப்ரெஷ் பண்ணி ஃபுல்லாக நாங்கள் எல்லாருமே இது எல்லாமே இப்போ கழுவிட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிட்டு அண்டு மேக்கிங் வீடியோ பாருங்கள், செம்ம மஜா வரும். அண்ட் இன்றைக்கி என் நம்ப கூட பார்த்திங்கன்னா நம்ம தன்பால். NCS தமிழ் BGM. மசாலா மட்டும் எதுனா வேற லெவலில் ஆங்கடா மீன் யாருமே முழுசாக சுத்தம் பண்ண மாட்டாங்களோ. இது எடுப்பாங்க, இப்படி எடுப்பாங்க, அவ்வளோதான். இப்படி மட்டும் தான் சுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்குள்ளே எவ்வளோ அழுக்கு எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆங்கடால கொஞ்சம் கூட அதோட கழுவி இருக்கிற வரைக்கும் அதோ சுத்தமாக இந்த அளவு சுத்தம் பண்ணுவோம். இந்த மாதிரி யாருமே சுத்தம் பண்ண மாட்டாங்க. கடையிலையும் சரி, மார்க்கெட்லேயும் சரி. இந்த மாதிரி சுத்தமாக சுத்தம் பண்ணணும். ஃபுல்லாக கை விட்டுக்கணும். இது நேராக இருத்தமாக அது குடல் எல்லாமே சேர்ந்து சுத்தமாக வந்துடும். எதுவுமே இருக்காது. இல்லை அவ்வளோதான் கைஸ். இப்போ மீன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். அண்டு அந்த மீன் இன்னும் கொஞ்சம் பாக்கியாக இருக்குது. அண்ட் இதுவும் க்ளீன் ஆச்சு. அண்டு இதுவும் ஃபுல்லாக க்ளீன் ஆச்சு இந்த மீன். அண்ட் மாமே வெட்டிட்டுக்கிறாரு இந்த மீனை. அதாவது கோடு போட்டு விட்டாங்கன்னா மசாலா நல்லா இறங்கும் உள்ளார. ஸோ அடுத்தது இந்த மீனுக்கும் கோடு போட்டு விட்டு டைரெக்டாக அதுக்கப்புறம் வாஷிங்க்கு போயிடும் எல்லா மீனுமே. அது சிக்கன் போய்க்குது, அது தன்னாக தான் பண்ண போய்க்கிறாங்க வீட்டில். வெந்துக்கிட்டு இருக்குமா? ஸோ அதுவும் ரெடியாக போய்க்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரான்ஸும் ரெடி ஆகிடும். एक भी काला नहीं रहते. अच्छा, पानी का फोर गिरेगा ना ऊपर से. काला नहीं रहेगा. वो करवा लगते हो पाएगा तो आपको. ஸோ அவ்வளோதான். இப்போ மீன் க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மசாலா போடுறோம். மசாலா போட்டு அதுதானா முடிஞ்சா அவ்வளோதான். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
இந்த அந்த கருப்பே இருக்கக்கூடாது. சரியா? அவ்வளோதான். இப்போ வந்து செகண்ட் மீன் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மசாலா. மஞ்சள் இருக்கக்கூடாது, கருப்பாகவும் கூடாது. க்ளீனிங் ப்ரொசீஸ் ஸ்டார்ட் தன்பால். ஓஹோ, இன்னைக்கு ஒரு புடி. ஸோ மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் வந்து ஃபுல்லாக கழுவி ரெடி ஆச்சு. அண்ட் செகண்ட் மீன் இப்போ வரப்போகுது அடுத்தது. அண்ட் இப்போ வந்து இங்கே வெங்காயம், மிளகா, இங்கே கொத்தமல்லி தழை, இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது. எல்லாம் தமிழில் சொல்ல தெரியாது நம்மளுக்கு. அண்ட் இது வந்து இஞ்சி, இதுதான் தெரியும் சிம்பிளாக. ஸோ இதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆரம்பிச்சிடலாம். அண்ணன் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணன் நல்லா சூப்பரா வீடியோ பண்றாரு. நல்லா மோட்டிவ் பண்ணுங்க. நல்லா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. दो मच्छी और प्रॉन्स और चिकन ग्रेवी और वेजिटेबल सलाद. अंदर आ गया क्या? 1 2 3 4 5 टोटल 5. हां गणेश ना नहीं தண்ணி இல்ல கணேசன் நம்ம பார்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது வெறும் சாப்பாடு பார்ட்டி நம்மளது. ஸோ இந்த சாப்பாடு பார்ட்டியில் நம்ம ஷெஃப் மெயின் ஷெஃப் தன்பால் அண்ட் செகண்ட் வந்து சங்கீத் மாமே அண்ட் அவர் வந்து ஹெல்ப்பர், செகண்ட் ஹெல்ப்பர், தேர்ட் ஹெல்ப்பர். இடத்துக்கு ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் இப்போ சாஃப் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக மீனுக்கு வந்து மசாலா போட்டு. ஸோ மீனுக்கான மசாலா வந்து ரெடி ஆச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மிளகா அண்டு இஞ்சி அப்புறம் புதினா ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ அரைச்சிருக்கோம். மசாலா வந்து பயங்கரமாக வாசனமாக இருக்குது. ஸோ அடுத்தது இப்போ டைரெக்டாக மீனுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ வரைக்கும் நான் வந்து வெங்காயம் வெட்டிட்டுக்கிறேன், இது கிரேவிக்கு. ஸோ அடுத்தது கண்டினியூவாக இருங்க அண்ட் மஜாவாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. அண்ட் இது வந்து காட்ட மறந்துட்டேன். இது வந்து இப்போ மஞ்சத்தூளில் வந்து ஒரு டைம் அலசி இருக்கிறோங்க நாங்கள் இந்த மீனை. ஏன்னா மறுபடியும் வாஷ் பண்ணணுமா இதை. ஸோ இந்தமாரி மஞ்சத்தூள் போட்டு அண்ட் லைட்டாக எண்ணெய் தண்ணி லைட்டாக போட்டு விட்டு மஞ்சத்தூள் போட்டு இப்படி ஆட்டி இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி மறுபடியும் இது கழுவிட்டு அதுக்கப்புறம் மசாலா அப்ளை பண்ணிவிட்டு டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்த மசாலாலாம் போயிட்டு இது இதில் வந்து இஞ்சி, மிளகா அண்ட் புதினா அரைச்சி போட்டுக்கிறோம். அண்டு கொத்தமல்லி தலையும் போட்டுருக்குறோம். அண்ட் மேலேருந்து வந்து மசாலா இப்போ போட்டுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் அண்ட் ரெண்டாவது வந்து இது என்னது கரம் மசாலா. கரம் மசாலாவா இதுவும்? கரம் மசாலா கடையில் வாங்கின கரம் மசாலா. மல்லித்தூள் கடையில் வாங்கின மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் போடுறோம். கரம் மசாலா 2 பேக்கெட்டு அண்டு ஒரு பேக்கெட் வந்து ஃபுல்லாக. அண்ட் கீழே உப்பு போட்டுக்கிறோம். இப்போ கலர் போட்டு ஆட் பண்ணிட்டாங்கண்ணா. பச்சை கலர்லேயே பண்ணலாம் இருக்கு. மிளகா தூள் தான் போடல.
அதனால பச்சை மிளகா மிளகாத்தூள் போடலையா? பச்சை மிளகா அதுக்கு கலர் போட்டுக்கணும், இதுக்கு வேணாம். எதுக்கு? பச்சையாவும் அது கலர் இதே பச்சையா பண்ணலாம். இது பச்சையா இதை பச்சையா வேணும். இதை பச்சையா பண்ணுறேன். இது பச்சையா நல்லா இருக்கும். இதா பச்சையா நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு இதை கிளம்பி வறுத்து மசாலா வெங்காயம் கட் பண்ணி தக்காளி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் முடிய போகுது. சிக்கன் லெக் பீஸ் அந்த சிக்கன் பிரியாணி குருமா வந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மஞ்சத்தூளில் வந்து நாங்கள் இந்தமாரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு போறேன்னா ஆன்டிபயோட்டிக் இருக்கிற கிருமிகள்லாம் கொண்டு விட்டு மாமா மீன் சுத்தம் பண்ணுறா பார்த்துட்டு யா பண்ணுவாங்க அப்படியே வாழைகள் மடிச்சு வைக்கலாம். இப்போ ஊறணுமா நம்மளுக்கு தான் கிரேன் அப்போ ஏய் சொன்ன கேளுங்க. ஆமா ஆமா என்னது அக்காவா? ஸோ அது வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் எத்தனை எவ்வளோ டைமு? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு ½ அன் ஹவரா 1/2 மணி நேரம் ஊற விட்டு டைரெக்டாக ஃப்ரை பண்ண போட வேண்டியது தான். போடுற வேண்டியது தான். யாரா இருந்தா பையன்? டேய் யாரா இருந்தா பையன்? நல்லாக்குதா? நீ சாப்பிடுமா? அடுத்த மீனும் மசாலாவில் போட்டாச்சு. அண்டு இந்த மீனும் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற விட போகிறோம். அண்டு இது வந்து இப்போ கம்மனிடுறா பேச தண்ணி இருக்கு. ஏன் டபுளா பண்ணுறீங்களா? जाएगा पक्का जाएगा 3, 2, 1 Happy New Year! इलंगो सगादेवा नम माम्स गणेश भाई, इधर अपना भाई शेफ अपना आनंद मामा ने आनंद भाई, इधर अपना एक संगीत भाई और 2 जन आ रहे हैं उधर से. இன்னும் 2 பேர் வராங்க. சாரி நான் ஹிந்தியில் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கிறேன் பாரு. ஸோ பேர்லாம் கேட்டிங்க, இவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சரக்கெல்லாம் இல்லை, நாங்கள் சரக்கெல்லாம் அடிக்க மாட்டோம். சரக்கு அடிக்க மாட்டோம், சும்மா தான்
நாங்கள் சாப்பிட தான் வந்திருக்கோம். நாங்கள் சாப்பிட தான் வந்தோம். ஏய் வெல்கம் பண்ணுங்க ஃபேமிலியா. குல்லா வெல்கம் பண்ணுறா ஃபேமிலியா. இந்த நல்ல நாள்ல இந்த மாதிரி நல்லபடியா நல்ல சாப்பாடு பண்ணி எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, குடும்பத்தோடு நல்லா இருங்க. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். அண்ட் நாங்களாம் இந்தமாரி தான் என்ஜாய் பண்ணுவோம் வருஷம். நீங்களும் இதேமாரி என்ஜாய் பண்ணுங்கள். சரக்குலாம் அடிக்காதீங்க. ஃபேமிலியோட இந்தமாரி பசங்களோட பார்ட்டி பண்ணோன்னா இதுதான் பார்ட்டி பயங்கரமாக. இன்னொரு சரக்கு எடுத்து இப்படி அடிக்க வேணா அவர் ஆசையாக இருக்கும். எனக்குன்னே வருவீங்களாடா?